أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا فتاح، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما نافعا ورزقا طيبا وأملا صالحا. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصيتي بيدك، ماض في حكمك، عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து ததப்புருல் குர்ஆன் அதுல சூரத்து நஹ்ல்ல 68, 69வது வசனங்கள் பார்த்துட்டு வரோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَأَوْحَى رَبُّكَ إِلَى النَّحْلِ أَنِ اتَّخِذِي مِنَ الْجِبَالِ بُيُوتًا وَمِنَ الشَّجَرِ وَمِمَّا يَعْرِشُونَ. மேலும் பாருங்கள், இறைவன் தேனீக்கு இவ்வாறு வகி அறிவித்தான்: மலைகளிலும் மரங்களிலும் பந்தல்களில் படரும் கொடிகளிலும் நீ கூடுகளை கட்டிக்கொள். ثُمَّ كُلِي مِن كُلِّ الثَّمَرَاتِ فَاسْلُكِي سُبُلَ رَبِّكِ ذُلُلًا يَخْرُجُ مِن بُطُونِهَا شَرَابٌ مُخْتَلِفٌ أَلْوَانُهُ فِيهِ شِفَاءٌ لِلنَّاسِ إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. மேலும் பலதரப்பட்ட பழங்களிலிருந்து சாற்றை உறிஞ்சிக்கொள். உன் இறைவன் சீராக அமைத்து தந்த வழியில் சென்று கொண்டிரு. அந்த தேனீக்களின் உள்ளே இருந்து பலவிதமான நிறமுடைய ஒரு பானம் வெளிப்படுகின்றது. அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கின்றது. திண்ணமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 வசனங்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதோடைய அந்த வார்த்தை பார்த்துடலாமா? வஅௌஹா அப்படின்னா செய்தி அளித்தான். நம்ம இதை பார்த்தோம், அந்த வஹிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. சோ செய்தி அளித்தான். ரப்புக்க இறைவன், இலன் நஹ்லி தேனீக்கு இறைவன் செய்தி அளித்தான். அனினா என்று, இத்தஹிதி அமைத்துக்கொள், மினல் ஜிபாலி மலைகளில், புயூதா வீடுகளை, வமின ஷஜரி இன்னும் மரங்களில், வமிம்மா யஅரிஷூன் இன்னும் அவர்கள் கட்டுகிறவற்றில். மேலும் பாருங்கள், இறைவன் தேனீக்கு இவ்வாறு வகி அறிவித்தான்: மலைகளிலும் மரங்களிலும் பந்தல்களில் படரும் கொடிகளிலும் நீ கூடுகளை கட்டிக்கொள். ஓகே, அடுத்த வசனத்துக்குரிய அந்த வார்த்தை போவோம். தொம்ம பிறகு, குலினா பூசி, மின் இருந்து, குல்லி ஒவ்வொரு, சமராத் பூக்கள், ஃபஸ்லுகி இன்னும் செல், சுபுல வழிகளில், ரொப்பிகி உனது இறைவனின் வழிகளில் இன்னும் செல், துலுலானா சுலபமாக வெளியேறுகிறது, மின் இருந்து, புதூனிஹா அதன் வயிறுகளிலிருந்து, ஷராபுன் ஒரு பானம், முஹ்தலிஃபுன்னா மாறுபட்டது, அல்வானு அதன் நிறங்கள், ஃபீஹி அதில், ஷிஃபா நிவாரணம், லின்னாஸ் மக்களுக்கு, இன்ன நிச்சயமாக, ஃபீ ذَلِكَ இதில், லஆயத்தன் ஓர் அத்தாட்சி, லிகௌம் மக்களுக்கு, யதஃபக்கரூன் சிந்திக்கின்றார்கள். மேலும் பலதரப்பட்ட பழங்களிலிருந்து சாற்றை உறிஞ்சிக்கொள். உன் இறைவன் சீராக அமைத்து தந்த வழியில் சென்று கொண்டிரு. அந்த தேனீக்களின் உள்ளே இருந்து பலவிதமான நிறமுடைய ஒரு பானம் வெளிப்படுகின்றது. அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கின்றது. திண்ணமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். சோ இதுதான் இந்த வசனங்களுக்குரிய வார்த்தை. இதை தெரிஞ்சுக்கிறதுனால எவ்வளவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? யூஸ்ஃபுல்லா இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பா பிரயோஜனமா இருக்குமா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வசனத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த வசனங்களை பற்றிய கேள்விகளை கேட்போம். சோ அப்படிதான் நம்ம இந்த வசனங்களுக்கு
ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்டு அதை பத்தி தான் ஆராய்ஞ்சிட்டு வரோம் தொடர்ந்து. ஸோ இதுல தேனீக்கள்னா என்ன மாதிரியான படைப்புகள், அப்புறம் தேன் கூடோட அமைப்பு என்ன, அதுக்கப்புறம் தேனுடைய தன்மை என்ன, தேன் எங்க இருக்குன்னு தேனீக்கு எப்படி தெரியுது, அது திரும்ப அதோட கூட்டுக்கு எப்படி வருது, அதுக்கப்புறம் தேனை எப்படிலாம் தேனீக்கள் உருவாக்குகின்றன, அந்த விஷயத்தை தான் இன்ஷால்லா பார்க்கலாங்கிற அந்த கேள்விகளை கேட்டிருக்கோம். போன கிளாஸ் நம்ம பார்த்தது என்னன்னா தேனீக்கள் என்ன மாதிரியான படைப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்த்தோம். ஸோ இப்ப நான் பேசுறதுக்கு பதிலா நம்ம என்னெல்லாம் பார்த்தோங்கிறத ஒவ்வொரு பாயிண்ட்ஸா ஒவ்வொரு சிஸ்டர் சொல்லுங்க இன்ஷால்லா. நீங்க சொல்றதா ரிவிஷன். தேனி வந்து நீங்க வந்து ஸ்பீடா வரும்போது தான் அது ராணி தேடி வரும்போது அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ ம் தஆலா அது அது குடலூர் கொள்றதை நீங்க சொல்லியிருந்தீங்க. ம் ம் அல்ஹம்துலில்லாஹ். அதே அல்ஹம்துலில்லாஹ். ஸ்பீட்ல அது இறந்து போயிடும்னு சொன்னதோட எனக்கு ரொம்ப அல்லாஹ்வுடைய ரொம்ப ஒரு மனசுல ரொம்ப பதிஞ்சிச்சு. அது உயிரே ஓகே. நம்மலாம் என்ன செய்வோம்? குழந்தை அல்ஹம்துலில்லாஹ் காலங்காலமா நம்ம வாழ்றோம். குழந்தையோட ம் குட்டியோட சந்தோஷமா. ஆனா அல்லாஹ் தேனுக்கு பாருங்க, அது அது அல்லாஹ் குழந்தைய உருவாக்குனதோடயே அந்த தேனு இறக்குது பாருங்க. ம் ம் அல்ஹம்துலில்லாஹ். அதுல உள்ளது நீங்க நேத்து உள்ளது எல்லாமே மனசுல பதிஞ்சு ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் நான் உங்களுக்கு அந்த அல்ஹம்துலில்லாஹ். தேவைப்பட்டா தான் அந்த வாளால கொட்டுறது. இல்லாட்டி ம் தேவையில்லாட்டி கொட்டாது. ஆனா கொட்டுனதோடயே அதையும் அதான் வேலைக்கார தேடி இறந்துடுது பாருங்க. அதனால ம் அது பாருங்க நம்மளுக்கு வந்து நம்ம உயிர் வாழணும் யாரையும் கொட்டிடக்கூடாதுன்னு அந்த அல்லாஹ் இருக்குது. ஆனா, அதுக்கு பாதுகாப்புன்னு ஒண்ணு வரும்போது கொட்டிட்டு அது இறக்குது பாருங்க. மத்தத காப்பாத்துறதுக்கு. இதோடைய படைப்ப நெனச்சு ஒரு மாதிரியா எனக்கு கழிவறிவு இல்லாகட்டி கூட அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வந்து இது ஞாபகத்துல அல்லாஹ் எனக்கு வந்து அல்லாஹ்வுடைய படைப்ப நெனச்சு வியந்து போயி மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா. இப்ப என்னன்னா கல்வி அறிவை இப்படி குடுக்குறான் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட ம். எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அது ஆமா. மட்டும் இல்லாம தேனையே போய் வாங்கிட்டு வந்தும் பாத்துட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எதிர்பார்த்ததை அல்ஹம்துலில்லாஹ். விட நிறைய ஆமா, விஷயங்களை சொன்னீங்க. மத்த ஆமா. சகோதரிகள் என்ன சொல்ல போறீங்க? தேன் வந்து நம்ம சாப்பிட்ற பொருள்ல இருந்து அது நம்ம தேனு தனியா ஒரு பாட்டில் இருக்குது. அதோட சாப்பிட்ற அசுத்தம் வந்து ஒரு பாட்டில் இருக்கும்போது அது ரொம்ப வியப்பா இருக்குது. இப்போ ரொம்ப சுத்தமா தன்னை வச்சுக்கும். தேன் இருக்கிற இடமும் ரொம்ப சுத்தமா அதுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு வியப்பான ஒரு இதா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பூச்சி அதுவும் ம். சுத்தமா இருந்து, அது ஆ வச்சிருக்க உணவையும் சுத்தமா வச்சிருந்து, அது எவ்வளவு அழகா கொண்டு வந்து குடுக்குங்கிறது, உண்மையிலேயே எனக்கு ஒவ்வொன்னையும் கிளீன் பண்ணயில எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நீங்க என்ன பாத்தீங்க? தேன்ல 3 வகையில இருக்குது. 3 வகையும் கொடுக்கு வச்சிருக்குது ஆண் தேனு. பெண் தேன் வந்து கொட்டனா செத்துருவோன்னு அது கொஞ்ச நாளைக்கு உயிர் வாழணும்னு அது சீக்கிரம் கொட்டுறதில்ல. அதே எவ்வளவு அறிவா இருக்கு. 60 நாள் தான் உயிர் வாழுங்கிறாங்க. இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. 60 நாள் உயிர் வாழ்றது, பொறந்து வந்ததுல இருந்து, கிளினிக்ல இருந்து, அதோட வேலையில இருந்து, அது சாப்பாடு குடுக்கறதுல இருந்து, அது வேலைய கரெக்ட்டா செய்யறதுல இருந்து, ஆபத்துண்டா தண்ணியே இழந்து, அது அந்த விஷயத்த பண்றதுல இருந்து, ஒரு ஆண் தேனி தன்னுடைய உயிர குடுத்து தன்னுடைய வாரிச வளர்க்குது பாருங்க. சுப்ஹானல்லாஹ். தேனிக்கு 2 வகுறு இருக்குன்னு சொன்னதும் எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. கண்ட அமைப்புகள் 6 வகை அதுகளும் எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சிச்சு. எனக்கும் தான்மா அந்த கண்ணு பாத்தீங்களா? கண்ணுக்கும் வகுறும் 2 பிரிவா பிரிஞ்சிருக்கு. ஒன்று தேனுக்கு, ஒன்று கழிவுகளுக்குன்னு சொல்றது. அது எனக்கு மிச்சம் இதா இருந்துச்சு. ஆமா, நான் கூட நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா ஆய்வுல, தேன் அந்த தேன் பூச்சியோட கழிவுதான் தேனு அப்படின்றாங்க. ஒரு அப்படிதான் மாதிரி ஒரு நானும் அருவருப்பா இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். கூட தெரிஞ்சிச்சு. அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது 2 வகுறு இருக்கு. ஒன்று கழிவுக்கு, ஒன்று தேனுக்குன்னு சொல்லி. மாஷா அது அல்லாஹ், மாஷா. பார்க்கக்கூடிய தன்மையும் வந்து கண்கள்ல வித்தியாசம் மாறுது. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு பாப்போம். ஓகே, மாஷா அல்லாஹ். ஒரு புதிய அல்ஹம்துலில்லாஹ். புதிய தகவலை சொல்றீங்களே. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ரொம்ப அதுல ஒரே ஒரு வருத்தமா இருந்தது என்ன அப்படின்னா, இவ்ளோ சுறுசுறுப்பா இருந்த அந்த பெண் தேனி எல்லா வேலையும் செஞ்சு அதோட ராயல் ஜெல்லிய வந்து அதோட தேனீக்கு அந்த ராணி தேனீக்கெல்லாம் எல்லாமே குடுக்குது, கூட்ட சுத்தமா வச்சுக்குது, புழுக்களை வளர்க்குது, இது எல்லாமே பண்ணிட்டு கடைசியா அது மலட்டு தேனியாவே இறந்து போயிருது பாத்தீங்களா. அது ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு இதா என் மனசுக்கு பட்டுச்சு. இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன? ஒரு தேன் பூச்சி அல்லாடைய கட்டளைய அவ்வளவு அழகா நிறைவேற்றுது. அப்ப நம்ம இவ்வளவு நேரத்துக்களை அனுபவிக்கிற நாம ரப்போடைய கட்டளைக்கு எப்படி நிக்கணும்,
சரி, இப்போ இப்ப இந்த அடுத்த தேனீக்களை பாட்டு பத்தி என்ன போவோம். மாதிரியான படைப்புகள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுல நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். தேனீக்களுடைய படைப்பு அது எதுல இருந்து உருவாச்சு அப்படிங்கிற பல விதமானது. இதுல நீங்க சொன்ன மாதிரி 3 வகையான தேனீக்கள் இருக்கு. ராணி, தொழிலாளி, ட்ரோன், ஆண் தேனி, பெண் தேனி அப்படிங்கிறது. ஸோ அதோடைய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஆமா. பெரிய கிருபையில ஒவ்வொன்றையும் ரொம்ப டீட்டெயில்டா பார்த்துருக்கோம். போன வாரம் பார்த்ததுல தான் அந்த தேனியோடைய உடல் அமைப்பை பத்தி ரொம்ப தெளிவா பார்த்தோம். அதோடைய ம். தலைப்பகுதி, அதுல இருக்க பாகங்கள், அதோடைய ம். நடுப்பகுதி, அதுல இருக்க பாகங்கள், அதுக்கப்புறம் ம். வயிற்று பகுதி. இப்ப அதை பத்தி தான் ம். நிறைய சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுல வந்து அதோடைய தேனீக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து கூட்டுக்கண் 2 கூட்டுக்கண்ணும் அது இல்லாம 3 கண்களும் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எனக்கு உண்மையிலேயே அதை பார்த்து வித்தியாசமா இருந்துச்சு ரூபி. 2 கண்ணு தானே உம் பார்த்திருக்கோம், என்னடா இப்படி வித்தியாசமா இருக்குன்னு எனக்கு அது புதுசா இருந்துச்சு. இல்ல நான் வந்து இத பத்தி ரீசர்ச் பண்ணும் போதுமே எனக்கு அந்த கூட்டுக்கண்ணுடைய விளக்கத்தை பார்க்கறது போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்மளுக்கு பார்த்தா இது ஒரு கண் இது ஒரு கண் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். பட் ஆனா அதுக்குள்ள அதோடைய ஷேப்ஸ் இருக்குதானே, அந்த மினி மினி ம். மினியா வந்து மில்லியன் கணக்கான இந்த ஷேப் இருக்குல்ல, இதே ம். ஷேப்ல தான் அதோடைய கண் இது இருக்குதாம். அதனால அதுக்கு பேர் ம். கூட்டு கண்கள்னு சொல்றாங்க. நிறைய சர்ஃபேஸ் அதை கவர் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி அதோடைய இமேஜ் அதுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்ட்டு. அதனால அது ஆமா. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு உண்மையிலேயே. அது இல்லாம அதோடைய ஆண்டனக்கள் பத்தி பார்த்தோம். அதோடைய வாய்ப்பகுதி, அது ஒவ்வொன்றுக்கும் அவன் எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய இறக்கைகள், அது இறக்கையை ம். வச்சு எவ்வளவு விஷயங்கள் பண்ணுது பண்ணுது. அப்படிங்கறதெல்லாம் ஆமா. ம். பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் தேனீக்கு வச்சிருக்க அந்த கொடுக்குங்கிறது ஒன்லி பெண் தேனீக்கு தான் இருக்கு. ஆண் தேனீக்கு கொடுக்கு இல்ல. இல்ல. பெண் தேனீக்கு மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேனீக்களுடைய கூடுகளின் அமைப்பு என்ன, நம்ம கேட்டோம் தானே, அப்படிங்கிறது ம். தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தேனி அதுக்காக தான் அதோட கூடை கையில வச்சிருக்குது. அழகா. யாரும் ஆமா. இந்த கூடுகளை பத்தி தனியா எதுவும் பார்த்திருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? எப்படி அந்த கூட்டை அமைக்குதுன்னா, அது வாயிலிருந்து ஒரு பி வேக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெழுகு போன்ற ஒரு தன்மையான ஒரு பானம் வந்து சுரக்குது. அந்த சுரப்பியால வந்து ஹெக்ஸகன் முறையில அந்த வீட்டை வந்து அது அமைக்குது. ஏன் அந்த ஹெக்ஸகன் முறையில அது அமைக்குதுன்னா, அதுதான் வந்து அதிக கொள்ளளவு கொண்ட ஒரு ஷேப்பா இருக்கு. இடம் வந்து வேஸ்ட் ஆகாம அந்த ஹெக்ஸகன்ங்கிற அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுனால பிவேக்ஸ வச்சு அந்த பிவேக்ஸ 1 கிலோ 7 கிலோ தேனை உறிஞ்சினா தான் அந்த 1 கிலோ பிவேக்ஸ அந்த தேனீக்களால எடுக்க முடியும். அதனால அதுகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மெழுகு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில ஒரு தேன் பூச்சி எவ்வளவு வேஸ்ட் பண்ணாம எவ்வளவு சுப்ஹானல்லாஹ். தேனி எடுத்து அதுக்கு உருவாக்குறதுக்குன்னு வந்து எப்படி அதோட பணியை செய்து பாத்தீங்களா? நம்ம அழகா வந்து இப்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பரா சொன்னீங்க. நம்ம பார்ப்போம். சோ அப்ப தேன் கூடு அதோடைய விஷயங்களை பார்க்கலாம். So, தேன் கூடுங்கிறது பல நோக்கங்களுக்காக உதவக்கூடிய அறுகோண செல்களாலான அமைப்புகள். அறுகோணம்னா 6 பக்கங்கள் கொண்ட செல்கள். சோ இப்ப அந்த தேனி அதோட கூட பாத்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி ஷேப் இருக்கும். இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல ஹெக்ஸகன் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அது 6 பக்கங்களை கொண்ட ஒரு அமைப்பு. சோ ஒவ்வொரு செல்லும் வடிவியல் செயல்திறனுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அப்படின்னா என்னன்னா, அந்த நம்ம பில்டிங் கட்டுவாங்க தானே, ஆர்கிடெக்ட்னு சொல்லிட்டு ஒரு படிப்பாங்க, ஒரு டிகிரி. அந்த ஆர்கிடெக்ட் டிகிரி படிக்கிறதுக்கு 7 இயர்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு லாங்கான கோர்ஸ். ஏன்னா வந்து இப்போ ஒரு பில்டிங்க வந்து நம்ம கட்டுறோம் அப்படிங்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிப்போம் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன் தங்கங்களா, நான் சொல்லணும்டா, நான் நிறைய லிஸ்ட் போடுவேன். வேலையா மெயின் பிளேஸ்ல இடத்த வாங்குவோம். கரெக்ட். சரியா? கரெக்ட். சோ முதல்ல ஃபர்ஸ்ட் அது கரெக்டான இடமா, நம்மளுக்கு பிடிச்ச இடமா இருக்கா, சேஃபா இருக்கா, மெயின் ரோட்ல இருக்கா, மெயினான இடமா இருக்கா, நாளைக்கு சேல் பண்ணா போகுமா, இல்ல நம்மளுக்கு ஈஸியா வர முடியுமா, டிராவல் பண்ணிட்டு அக்சசபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அதுக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் பில்டிங் கட்டுறதுக்கு போது எவ்வளவு மெட்டீரியல் தேவைப்படும், நம்மளுக்கு எவ்வளவு பெரிய வீடு தேவை, எவ்வளவு மெட்டீரியல் தேவைப்படும், அந்த மெட்டீரியல் எவ்வளவு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல், அதுல எவ்வளவு நாள் லாஸ்ட் ஆகும், அது என்ன மாதிரி வெதர் எல்லாம் வந்து அது தாங்கும், மழை, இடி, ஃப்ளட்டு, இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்கு அதெல்லாம் வரும்போது கூட அந்த வீடு தாக்கு பிடிச்சி இருக்குமா, இப்படி எல்லாம் நம்ம பார்ப்போம் தானே மனிதர்களா. அது மாதிரி தான் தேனியுமே அது என்ன செய்யுதுன்னா, அந்த தேனோட கூட்டோட அமைப்பு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா டீப்பா படிக்கும்போது தெரியும். அது அழகான முறையில அந்த அதோட டிசைனே வந்து சுப்ஹானல்லாஹ் அந்த ஆர்கிடெக்சர்ஸோட கம்பேர் பண்ற போது அது பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேனியோட கூட பார்த்து நிறைய விஷயங்கள் மனிதர்கள் கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது ஏன் இந்த அறுகோண அமைப்பு சூஸ் பண்ணிருக்குன்னா, அது குறைந்தபட்ச அளவு அந்த கட்டிட பொருட்களை பயன்படுத்தி அதிக சேமிப்பு இடத்த வழங்குதான். சோ அப்படின்னா லெஸ் மெட்டீரியல் காஸ்ட் வந்து
கம்மியாவும், அதே நேரத்துல அது நிறைய தேனை சேமிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு இடத்தையும் அது கொடுக்குது. அதனாலதான் இந்த அறுகோண செல் அமைப்பு அது சூஸ் பண்ணிருக்கு. இது என்னடி 6 பக்கத்துக்கு இருக்கு, 6ம் ஒன்னோட ஒண்ணு டச்சிங்கா இருக்குது. அப்ப ஒவ்வொரு செவரும் அந்த வால் கம்மியாகும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு கண்டிப்பா. அக்பர், இது என்ன அல்லாஹு சொல்றாங்கன்னா, அக்பர். இப்ப வந்து சர்க்கிள் இருக்கு தானே, அதாவது வட்டம். அந்த வட்டத்தையோ இல்ல இப்ப வந்து ஸ்கொயர் இருக்குது, சதுரம், செவ்வகம், இப்படி அந்த மத்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எடுத்தா, இப்ப சர்க்கிள்னு நீங்க வச்சிட்டீங்கன்னா இடையில இப்ப இந்த இடத்துல இந்த பிக்சர் இருக்குல்ல, இதுல பாருங்களேன், சர்க்கிள் மட்டும் எடுத்தா இந்த இடத்துல இருக்க அந்த இடம் வந்து வீணாகுமா. சோ அப்ப அந்த வீணாகும் போது அது தேவையில்லாத ஒரு ஓட்டையா இருக்கும். அதுக்கு அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு அது எக்ஸ்ட்ரா வேக்ஸ் கிரியேட் பண்ணணும். அப்படிங்கறனால இந்த அறுகோண அமைப்புங்கும் போது அங்க அதுக்கு ஒரு சர்ஃபேஸ் ஏரியா, அந்த ஏரியாவும் அதுக்கு கூட கிடைக்குது. அதே நேரத்துல அது யூஸ் பண்ற மெட்டீரியலும் கம்மியா இருக்குது. சோ அப்படிங்கறனாலதான் இப்ப இதே ஸ்கொயர் ஷேப்னா அழகா ஒன்னோட பொண்ணு போய் அழகா உட்காந்துக்கிறோம் டைல்ஸ் மாதிரி. ஆனா அதுக்கு வந்து நிறைய வேக்ஸ் தேவைப்படும், அந்த மெலிசு. அதனாலதான் வந்து இந்த ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். சோ இந்த தேன் கூட்டுல தேன், மகரந்தம், அது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த தேனீக்கள், முட்டை, லார்வாக்கள், கூட்டுப்புழுக்கள், இது எல்லாமே இந்த தேன் கூட்டுலதான் இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். சோ நம்ம இந்த அறுகோண வடிவுங்கிறது ரொம்ப உண்மையிலேயே நம்ப முடியாத திறமையால கிரியேட் பண்ணப்பட்ட அந்த ஒரு ஷேப் தான் இந்த ஹெக்ஸகனலான அறுகோண வடிவு. எந்த வீணான இடமும் இல்லாம செல்கள் சரியா ஒன்றா பொறுத்து அமைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இது ஒன்னோட ஒண்ணு ஒட்டி ஒட்டி இருக்கிறனால இதோடைய அந்த வடிவத்தோடைய வலிமையும் நிலைத்தன்மையும் அதுக்கு வந்து கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ், ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்டா இருக்கனால இருக்கறனால ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நீங்க எடுத்துக்கோங்களேன், ஒரு தேன் கூட்டுல வந்து தேன் அது வந்து சேகரிச்சுக்கிட்டே வருது. அப்ப அதோட வெயிட் கூட தானே செய்யும். அது இல்லாம அதுல தேனீக்கள் இருக்கு, அது இல்லாம அதுல லார்வாக்கள் இருக்குது. சோ அவ்வளவும் சேர்ந்து அதையே விழுந்துடல, மரத்துல இருந்து தொங்கி அப்படி விழுவ மாட்டது பாருங்க. அதோட அது அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா அதோடைய அந்த கூட்டுடைய அந்த வடிவ அமைப்புங்கிறது அதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சோ தேன் கூடுல வந்து தேனீக்கள் அதோட உணவு கிடங்குகள், அப்புறம் அதோட கொஞ்சம் அதோட எடையெல்லாம் தாங்குற மாதிரியான அந்த உறுதியான ஸ்ட்ரக்சரா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த வடிவத்தை அமைக்கிறதுக்கு உள்ளுணர்வை வந்து அந்த தேனி பெற்றிருக்குது. சோ இதை நம்ம பார்க்கும்போது நம்ம படைத்த இறைவனுடைய அந்த படைப்பாற்றலை அந்த தேனீக்கூடு வந்து நம்மளுக்கு சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். நிச்சயமா சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். 7 இயர்ஸ் போய் படிக்கக்கூடிய படிப்பை இது எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சுச்சு? இதுக்கு எந்த லெக்சர் பண்றாரு? சுப்ஹானல்லாஹ். படைத்தவன், படைப்பாற்றல் மிக்கவன், உள்ளுணர்வை கொடுத்தேங்கிறான். அந்த உள்ளுணர்வை வச்சு சுட்டுக்கொண்டு நம்ம கையிலே ஒரு 50 பூச்சியை பிடிச்சு அடக்கிடலாமா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூச்சி அல்லாஹ் கொடுத்த அந்த உள்ளுணர்வை வச்சு இவ்வளவு டெக்னாலஜி நிறைந்த ஒரு அழகிய ஒரு செயலை செய்யுதுண்டா, இவ்வளவு பெரிய உடம்பையும் இவ்வளவு உள்ள மூளையும் அல்லாஹ்கிட்ட இருந்து வகையையும் வழிகாட்ட வந்த தூதர்களையும் பெற்ற நாம எவ்வளவெல்லாம் செயல் செய்யணும். யா ரப்பே, யா ரஹ்மானே, படைப்பின் நோக்கத்தை விளங்கி செயல்படக்கூடிய மக்களா எங்களை ஆக்கி அல்லாஹ். சோ தேனீக்கள் தங்கள் கூடுகளை வேலைக்கார தேனீக்களால தான் அது உற்பத்தி செய்யப்பட்டு இயற்கை பொருளான தேன் மெழுகை பயன்படுத்தி அதை உருவாக்குது. சோ இந்த மெழுகு தேனீக்களுடைய வயிற்றின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள சுரப்பிகளிலிருந்து சுரக்கப்படுது. இது வந்து ஒரு செதில் மாதிரி வெளியே வரும். அதுக்கு தான் இந்த பிக்சர் போட்டிருக்கீங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது தேனுடைய வயிற்றுடைய அடிப்பகுதி. அந்த அடிப்பகுதியிலிருந்து வெளியாகுது பாத்தீங்களா, இதுதான் வந்து அந்த மெழுகு செதில்கள். தேனி வந்து ஃபர்ஸ்ட் அதோடைய அந்த கூட்டை உருவாக்கும் போது அது வெள்ளை கலர்ல தான் இருக்கும். அது இப்படி வெள்ளை கலர்ல தான் அதோடைய அந்த கூட்டோடைய அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது அந்த மகரந்தம், அந்த தேன் இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது அது கலர் மாதிரி பிரவுன், எல்லோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. சோ இந்த வேலையை மெயினா நம்ம பார்த்தோம் தானே, வேலைக்கார தேனீக்கள் அது வந்து சுமார் 12 இருந்து 18 நாள் வயதுள்ள அந்த வேலைக்கார தேனீக்கள் தான் இந்த மெழுகை உற்பத்தி செய்யும். அதுக்கு முன்னாடி இருக்க வேலைக்கார தேனியாலையும் இந்த மெழுகை உற்பத்தி செய்ய முடியாது. இந்த நாட்களை கடந்த வேலைக்கார தேனியாலையும் இந்த மெழுகை உற்பத்தி செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த மெழுகை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தன்மை அதுக்கு போயிரும். அப்படி பர்டிகுலரி டீனேஜ் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் இளம் வேலைக்கார தேனீக்கள். அப்ப இளமைய நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா பயன்படுத்தலாம், இளமைய எவ்வளவு இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்டா.
சுப்ஹானல்லாஹ். மெழுகு செதில்கள் சுரந்ததோட அத வந்து அந்த தேனி எடுத்து அதோட வாயில வச்சு மெல்ல ஆரம்பிக்குமா. மெல்ல ஆரம்பிச்சு அது மென்னதோட தான் அதோடைய அது வந்து இப்ப செதில எப்படி கொஞ்சம் ஹார்டான தன்மையா தானே இருக்குது. அதை வந்து சாஃப்ட் ஆக்கி அது வேணுங்கிற அந்த அறுகோண ஷேப்புக்கு அது வந்து உருவாக்குமா. அது என்ன சொல்றாங்கன்னா, அது ஆக்சுவலி வந்து அது சர்க்கிளா தான் அது வந்து உருவாக்குது. அதாவது வட்ட வடிவத்துல தான் அது செல்ல உருவாக்குது. ஆனா அது ஒன்னோட ஒன்னை இணைக்க இப்ப வச்சு ஒட்டும் போது அது வந்து இந்த அறுகோண வடிவத்துல வந்துருது அப்படின்னும் சொல்லப்படுது. தேன் மெழுகு ஒரு நீடித்த மற்றும் நெகிழ்வான பொருள் மட்டும் இல்ல, இதுல வந்து பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய அந்த பண்புகளையும் அந்த மெழுகு கொண்டிருக்குது. சோ இது நோய் கிருமிகள்ல இருந்து அதோடைய கூட்டை பாதுகாக்க இந்த தேன் மெழுகு உதவுது. இது இல்லாம இந்த தேன் கூட்டை கட்டும் போது தேன் என்ன செய்யுமா, ப்ரொபோலிஸ் அப்படிங்கிற ஒரு பசை, தேனி பசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த மரம் மொட்டுக்கள் மற்ற தாவரங்கள்ல இருந்து அத பிசின் மாதிரி ஒரு பொருள் அதை எடுத்துட்டு வந்து தேனி அதோட உமிழ் நீரோடையும் அதோட மெழுகோடையும் கலந்து செய்யக்கூடிய ஒரு பிசின் கலவை தான் இந்த ப்ரொபோலிஸ்ங்கிறது. ஸோ இதை வந்து என்ன செய்யும்னா, அதோடைய அந்த கூடு கட்டுது தானே, அதுல எங்கெல்லாம் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் தானே, அந்த மாதிரியான இடத்துக்கு அடைப்பா இந்த விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலயும் நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வச்சு மனிதர்கள் அவங்களுடைய விஷயங்களுக்கு தேவையானதுக்கு இந்த தேன் மெழுகை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அது முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வர்றதோட இல்லாம நோய் கிருமிகள் இருந்து பாங்க, அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிறதோடைய சில சில விஷயங்களையும் சரி பண்ணிக்கிறது. மனிதர்களே, நீங்க இத பாருங்க, ஒரு பூச்சி எவ்வளவு அழகா செயல்படுதுண்டு. இதுல இருந்து பாடம் படிச்சுக்கோங்க. நீங்க நோய் தொற்றுல போய் இழுத்துட்டு வந்துடாதீங்க. எதையும் போனா எங்க போயிட்டு வந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள கூட்டுக்குள்ள நுழையமில்ல, அது மாதிரி கிருமி தொற்றெல்லாம் இருந்தா போய் கழுவிட்டு வந்துருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி வாய் கூப்பிடுங்க, கை கழுவுங்க. இஸ்லாம் எதை சொல்லி கொடுக்கல. அல்லாஹு அக்பர். அடுத்தது, தேனீக்கள் ஒரு சிறிய அளவு மெழுகை உற்பத்தி செய்யறதுக்கு அதிகமான அது தேனை சாப்பிட வேண்டியது இருக்குமா. அதாவது 1 கிலோ மெழுகை உருவாக்குறதுக்கு 4 இருந்து 6 கிலோ தேனை அதை சாப்பிட்டுக்கணும். அப்பதான் அதால 1 கிலோ மெழுகை உருவாக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட அது உருவாக்குற அமௌண்ட்டை விட டபுள் த அமௌண்ட் அதை சாப்பிடணும். இதனாலதான் தேனீக்கள் வந்து தேனை சேர்க்கறதுல வந்து ரொம்ப விடாமுயற்சியோட செயல்படுது. ஸோ தேனோடைய கூடு அது வந்து வேணும், அது வாழணும், அந்த தேன் முட்டைகள் இடணும், வளரணும் அப்படிங்கிற அந்ததுக்காக அதோட தேன் கூடுங்கிறது ரொம்ப இன்றியமையாதது. தேன் கூடு இருந்தாதான் ராணி தேனியால முட்டையிட முடியும். சோ அப்ப அந்த கூடு உருவாகணும்னா அதுக்கு அதிகமான தேன் அது வந்து சாப்பிடணும். சோ அப்படிங்கறனாலதான் அது தேனை வந்து அதிகமா அதோடைய கூட்டுல சேகரிச்சு வைக்குது. கூட செய்யறதுக்கும் அதுதான் உழைக்குது. 12 மணி நேரம் ஆகுமா அது ஒரு வேக்ஸ் செல்ல உருவாக்குற மாதிரி. ரொம்ப லாங் டைம் எடுத்துதான் அது அந்த கூட்டை உருவாக்குது. டக்கு டக்குன்னுலாம் நம்ம பாக்குற மாதிரி உருவாக்கல. சுப்ஹானல்லாஹ். உருவாக்கல. இன்னைக்கு நம்ம வந்து முதல்ல வந்து சும்மா மனுஷங்க தோண்டுனாங்க. இப்ப கிரைன் வச்சு தோண்டி படக்கு படக்குன்னு தூக்கி வைக்கிறோம். அந்த மாதிரி இல்ல. இது வந்து அதுவே செல்ல உருவாக்கி அந்த செதில வாயில மெண்டு அப்புறம் அதை மெழுகாக்கி அப்புறம் போய் வெளியில இருந்து அதை எடுத்துட்டு வந்து சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் உழைப்புக்கு மிகப்பெரிய அந்த தேனியை எடுக்கலாம் இல்லையா? சோ இப்ப தேனி அதோட கூட்டை கட்டுறதுக்கு ஒரு குழுவா செயல்படுது. முழு கூட்டமும் சேர்ந்துதான் அந்த ஒரு கூட்டை உருவாக்குது. இந்த கூட்டத்தோட அயராத அந்த உழைப்பாளி தேனீக்கள் தேன் கூட கட்டுறதையும் பராமரிக்கிறதையும் பொறுப்பையும் அது பாத்துக்குது. இந்த செயல்முறைக்கு பொருத்தமான இடத்தை ஃபர்ஸ்ட் அது செலக்ட் பண்ணுது. நம்ம பார்த்தோம் தானே, நம்ம வந்து எப்படி நம்ம வீடு கட்டுறதுக்கு முதல்ல ஒரு இடத்த பார்ப்போமோ அது மாதிரி அந்த வேலைக்கார தேனி போயிட்டு முதல்ல அதோட இடத்தை செலக்ட் பண்ணும். இது வந்து யூஸ்வலா ஒரு வெற்று மரம் இல்ல பாறை பிளவு, அதாவது எப்படின்னா அது வந்து மனிதர்களோ இல்ல மத்த ஒரு விலங்கினமோ அதோடைய இனத்தை வந்து தாக்கிராம இருக்கக்கூடிய ஒரு இடமா அதை செலக்ட் பண்ணுது. அதனாலதான் அது உயர்ந்த கட்டிடமா செலக்ட் பண்ணுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் ஆயத்துல அப்படித்தானே சொல்லியிருக்கான். சோ அது உயர்ந்த கட்டிடமா, வெற்றிடமா, பாறை பிளவுகள் இந்த மாதிரி இடத்துல அது ஏன் செலக்ட் பண்ணுதுன்னா அது சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இடத்த செலக்ட் பண்ணுது. இதெல்லாம் மனிதர்கள் கட்டி வச்சிருக்க அந்த தேன் கூடு பெட்டிலையும் அது வந்து அதோட இருப்பிடத்தை அமைச்சுக்குது. அப்ப இதுல இருந்து நம்ம படிச்சுக்க வேண்டியது என்னன்னா, சேஃப் அண்ட் செக்யூரிட்டி முதல்ல பார்க்கணும். கண்டிப்பா. இல்லையா? சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இடத்து தேர்வு செஞ்ச பின்னாடி இந்த தொழிலாளி தேனி அந்த தேன் கூட்ட அமைப்புல வந்து தேன் மெழுக சுரந்து வடிவமைக்க தொடங்குது. அவை மிகவும் ஒருங்கிணைஞ்ச முறையில ஒன்னா வேலை செய்யுமா. ஒவ்வொரு தேனியும் தேன் கூடு கட்டுமானத்திற்கு பங்களிக்குது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும்,
தெரியுதா? தேனீக்கள் வந்து ஒன்னோட ஒண்ணு அதோடைய கால்களை இணைச்சு ஒரு பாலம் போல அமைச்சிருக்கு. பாக்குறீங்களா? இப்ப எப்படி நம்ம வீடு கட்டணும்னா கம்பி எல்லாம் ஊண்டி அதை இங்க இருந்து ஸ்கஃபோல்டிங் சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த கட்டட அமைப்புக்காக அது ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு இந்த மாதிரியான வேலைகளை பண்ணணும். இங்கேயும் வச்சிருக்கேன் இந்த மாதிரியான இமேஜஸ் பாருங்களேன். சோ அது வந்து ஃபர்ஸ்ட் இருக்க அந்த கூட்டை வந்து பெருசாக்கணும் அப்படிங்கும் போதோ இல்ல கூட்டுல ஏதோ ஒரு ரிப்பேர் பார்க்கணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு தேனீகள் வந்து அமைச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த கூடை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகுமா. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், என்ன அழகு! அப்ப அது ஒண்ணு பட்டு எவ்வளவு அழகா ஒவ்வொரு வேலையும் செய்யுது. யாரப்பே ஒற்றுமை இருந்தா நம்ம எதையும் சாதிக்கலாம். அப்படி நம்ம பிளவுபட்டு போனா எதிரிகளுக்கு ரொம்ப சாதகமா போயிரும். என்னைக்குமே ஒன்றுபடுவோம். அல்லாஹ் அதனாலதான் சொல்றான், நீங்க எல்லாம் ஒற்றுமைங்கிற கயிறை பற்றி பிடிச்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப தேனீக்கள் அத அழகான முறையில செய்யறாங்க இல்லையா? இதுல மிகப்பெரிய ஒரு படிப்பினையும் ஒரு பாடமும் நமக்கு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இது இல்லாம இந்த கட்டடத்தை அமைக்கும் போது அதோட வெப்பநிலை சரியா இருக்கணுமா. சுமார் 35 டிகிரி இருந்தாதான் அதோட மெழுகு வந்து சரியா அது உருகி அது கரெக்டான வடிவமைத்துக்கு கொண்டு வர முடியுமா. சோ அதனாலயுமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அதை ஃபார்ம் பண்ணும். அது இல்லாம அந்த வெப்பத்தை கூட்டுறதுக்காக நம்ம பார்த்தோம் தானே ரெக்கைகள் அதை யூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம். சோ அதுக்கு அந்த கரெக்டான டெம்பரேச்சர் அதை இது பண்ணணுக்காக ஒவ்வொரு தேனியுமே அந்த கூட்டுல இருக்க ஒவ்வொரு தேனியும் இந்த தேன் கூடு கட்டுறதுக்கு ஒரு பங்கு வகிக்குது. அது காலோட காலை எப்படி இணைஞ்சு அதோட ரெக்கையும் அது பயன்படுத்தி ஒரே டைம்ல அந்த மெழுகையும் பாஸ் பண்ணி அல்லாஹ் அக்பர். அப்ப ஒரு ஆளால இத்தனை வேலை செய்ய முடியும். ஒரு பூச்சியாலே இவ்வளவு பண்ண முடியுதுன்னா ஏன் நம்மளால முடியாது? இன்ஷா அல்லாஹ் நம்ம முயற்சி பண்ணுவோம். சோ தேனீக்கள் வந்து தொடக்க செல் என்று அழைக்கப்படும் சில சிறிய செல்களை உருவாக்குறது மூலம் தொடங்குது. சோ ஆரம்பத்துல செல்லே இல்ல, அதாவது கூட இல்லாத இடத்துல கூட ஆரம்பிக்கும் போது அது ஆரம்ப செல்லா அங்கங்க ஒண்ணுன்னு கட்டி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பார்த்த மாதிரி அதை வந்து காலோட கால் இணைஞ்சு அந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்க ஆரம்பிக்குது. தேன் கூட்டுல மீதமுள்ள பகுதிக்கு அடித்தளமா இந்த தொடக்க செல் செயல்படுது. இந்த ஆரம்ப செல்கள்ல இருந்து தேனீக்கள் கூட்டை வெளிப்புறமா ஒரு சமச்சீர் வடிவத்துல விரிவுபடுத்திட்டு வருது. சோ அது நம்ம வந்து கீழே தொங்குற மாதிரி தானே அதை அமைச்சிட்டு வருது. சோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த அந்த வகையில தான் அது அதோட கூட்டை கட்டிட்டு வருது. இப்படி கட்டுறதுனால கூட்டுக்கு அந்த சமநிலை கிடைக்குது. அதனால அதோட ஸ்ட்ரக்சர் உறுதியா இருக்கு. இது மட்டும் இல்லாம அது தேன் கூடு கட்டும் போது தேனி இடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னன்னா அங்கங்க ஒரு சில கேப் வச்சு கட்டுமா. ஏன்னா அந்த தேனி போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அது தேனி இடம்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டு வரக்கூடிய இடத்தை விட்டு அது கட்டக்கூடியதா இருக்குது. அதான் நம்ம வீடு கட்டில அப்படி கொஞ்சம் விசாலமா வச்சு இப்படி காத்து போய் வரணும், இல்ல இந்த பக்கம் ஆள் இருந்தா நம்ம இப்படி சுத்தி பின்பக்கம் வரணும் அப்படிங்கறதெல்லாம் அமைக்கிறாங்கல்ல. கூட்டோடைய ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து தேனை சேமிக்கக்கூடிய வேலை அந்த கூட்டுல இருக்குது. சோ தேன் கூட்டோடைய மேல் பகுதியில வந்து தேன்களை வந்து சேமிக்கக்கூடிய அந்த விஷயமா அதை வச்சிருக்குது. சோ ஒரு தேன் கூட்டை எடுத்து பார்த்தா அது வந்து சீல் பண்ணி, இப்ப இங்க இருக்க நான் இங்க பிக்சர்ல இருக்கிறதெல்லாம் ஓப்பனா இருக்கு தானே. இதே வந்து மூடி இருக்குது அந்த மெழுகு வச்சு அப்படின்னா அது வந்து அந்த தேன் புதிதா வச்சிருக்கணும், அந்த தேனை வந்து பாதுகாக்கப்பட்டு வைக்கணுங்கிறதுக்காக அதை மூடி வச்சிருக்கோமா. சோ மூடிய செல்கள்ல வந்து தேன் சேமிக்கப்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த தேன் வந்து ரெடி, அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் அது கரெக்டான பதத்துல இருக்கக்கூடிய தேனை தான் அதை மூடி வைக்கும் அந்த மெழுக வச்சு. சோ தேன் பாதுகாக்கிறதுக்காக அந்த தேன் கூடுல ஒரு பகுதி இருக்குது. அடுத்தது மகரந்தத்தை சேமிச்சு வைக்கிறதுக்காக ஒரு பகுதி இருக்குது. சோ தேனீக்கள் வந்து தேன் கூட்டுல மகரந்தத்தை சேமிக்கின்றன. இது வந்து நம்ம பார்த்தோம் தானே போன தடவை, லார்வாக்களுக்கு உணவா வந்து அது கொடுக்கும். அதாவது ஒர்க்கர் பீக்கி வந்து தேனையும் அந்த மகரந்தத்தையும் கலந்து தேன் ரொட்டி செஞ்சு கொடுக்குதுன்னு பார்த்தோம் தானே. சோ அதுக்காக அந்த மகரந்தத்தை சேர்த்து வைக்குமா. சோ அதுக்காகவுமே அந்த தேன் கூட்டுல ஒரு பகுதியை அது யூஸ் பண்ணுது. அப்ப சாப்பாடு வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் வச்சுக்கிறது, போயிட்டு வர்றதுக்கு வழிவாசல வச்சுக்கிறது, அது இல்லாம தேனை சேர்த்து வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, இடம் வச்சிருக்குது. அது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ஒரு தேன் வந்து தேன் கூட்டுல மூடி வைக்கப்பட்ட அந்த நிலையில இருக்க அந்த தேன் கூட்டை வந்து 3000 ஆண்டுகள் கழிச்சு நீங்க எடுத்தாலும் அதோடைய தேன் கெட்டு போகாம அது அப்படியே இருக்குமா. அது அவ்வளவு கிளீனா சுத்தமா இருக்குமா. நீங்க அதை அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது குஞ்சு செல்களை சேகரிக்கிறதுக்காகவும் அதுல ஒரு பகுதி இருக்குது. கூட்டுடைய கீழ் பகுதியில அந்த ராணி தேனி வந்து முட்டையிட்டு அதோடைய அந்த தேனீகள் வந்து வளர்ந்து லார்வாக்கள் அந்த பியூப்பா அப்படிங்கிற அந்த நிலைமையெல்லாம் பார்த்தோம் தானே. சோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்காகவும் ஒரு பகுதியே அது கூட்டுல ஒதுக்கி வச்சிருக்கு. குடும்பம் நடத்த ஒரு இடத்த வச்சிருக்குது, புள்ள குட்டியெல்லாம் பாதுகாக்க எல்லாத்தையும்
எல்லா இடத்துலயும் மிக்ஸ் பண்ணி போட்டு வைக்கல இல்லையா? பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது போல அந்த கூட்டுக்குள்ள காற்றோட்டமும் வெப்பநிலையும் ஒழுங்குபடுத்தணுங்கிறதுக்காக அந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த கூட்டை அது கட்டுது. ஸோ தேனீகளுக்கு உகந்த சூழ்நிலை பராமரிக்க தேன் கூடு வடிவமைக்கப்பட்டது. ஸோ இந்த வேலைக்கார தேனீகள் காற்றை சுற்றுவதற்கும் தேன் கூட்டிற்குள்ள வெப்பநிலை கரெக்டா இருக்கிறதுக்கும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் தங்கள் ரெக்கைகளை விசிறிக்கொள்கின்றன. குறிப்பா வெப்ப காலத்துல இந்த காற்றோட்ட அமைப்பு கூட்டத்தின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. இப்ப நம்ம வீடு கட்டுறோம், விண்டோவே இல்லாம வீடு கட்டினா நம்மளால இருக்க முடியுமா? அவிஞ்சு போயிருவோம். அதே மாதிரி உங்களுக்கு விண்டோவே இல்லாம வீடு கட்டணும்னா, எஸ்பெஷலி இந்த மாதிரி குளிர்காலத்துல எல்லாம் பாருங்களேன், மோல்டு வந்துரும். அங்கங்க அந்த ஈரப்பதத்துக்கு அந்த காற்றோட்டம் இல்லாத வீடா இருந்தா அது ஹெல்த்தியான வீடு இல்ல அதுவும். இல்ல. ஸோ அப்ப அது காற்றோட்டத்தை அந்த உள்ள வர்ற மாதிரியான அமைப்புல அது அதை கூட்ட டிசைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இல்ல அது மட்டும் இல்லாம அந்த சூட்டுக்கு தாங்குற மாதிரியும் அதே நேரத்துல குளிருக்கு இருக்கிற மாதிரியும் அது கீழே விழுந்துடாமையும் அது அந்தரத்துலதானே தொங்குது. அத காக்கையில பார்த்தா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய படைப்புல இது ஒரு வித்தியாசமான படைப்பு. ஓகே. சுப்ஹானல்லாஹ். ஸோ இதுதான் ஓரளவுக்கு தேன் கூட்டை பத்திய விஷயங்கள். கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். அது கொஞ்சம் பாட்டா எல்லாம் எடுத்து இப்ப இந்த தேன் மெழுகு இருக்குதானே, இத பயன்படுத்தி நம்மளுக்கு என்ன மாதிரி பயன்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு இது ஷார்ட்டா என்னன்னா நம்மளுக்கு சருமத்துக்கு ரொம்ப பாதுகாப்பானதான். தேனெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம அந்த கூட்டை விட்டு வைக்க மாட்டோம் தானே. நம்ம மனிதர்கள் ஒவ்வொன்றுலயும் ஒரு யூஸ் வச்சிருப்போங்கனால அது மாதிரி இந்த தேன் மெழுகை யூஸ் பண்ணி ஆக்சுவலி நிறைய ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்களாம். அது ரொம்ப நேச்சுரல் அப்படிங்க, இதுல கலப்படம் இல்லை தானே, நேச்சுரலா இருக்கிறனால அதனுடைய நம்மளோட சருமத்துக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்குது. அது இல்லாம நம்மளோட ஈரப்பதத்தை தக்க வைக்குதாம் நம்மளுடைய உடம்புல. ஸோ கெமிக்கலால உருவாக்கப்பட்ட கிரீம்ஸை விட இந்த மாதிரி பி வேக்ஸ்ல உருவாக்கின அந்த விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம அலர்ஜி ரியாக்ஷன் வராதாம், ஏன்னா இது நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படிங்கறனால. ஒரு சில பேருக்கு தவிர மெஜாரிட்டி பீப்புளுக்கு இதுல அலர்ஜி ரியாக்ஷன் வராது. எஸ்பெஷலி இந்த சன்ஸ்கிரீன் இருக்குல்ல, அந்த யூவி ரேஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிவேக்ஸ். அது இல்லாம நம்மளுடைய இப்ப நம்ம ஃபேஸ் பேக் எல்லாம் போடுவோம், ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்லிட்டு தனியா வாங்குறோம்ல, அந்த ஸ்கின் எக்ஸ்போலிட்டராகவும் இது இருக்கும். இப்படின்னும் நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல, லிப்ஸ்டிக்ஸ்ல, குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் இந்த பிவேக்ஸ் யூஸ் பண்றாங்க. அது இல்லாம நம்ம கண்களை சுத்தி இருக்க கரு வளையங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு நீக்கிறதுக்கும் இந்த பிவேக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இது இல்லாம இன்னும் அதுக்கு என்ன ஃப்ரீ சர்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆனா என்ன சொல்றாங்கன்னா கொலஸ்ட்ராலோடைய லெவலை குறைக்கிறதுக்கும் வயிற்றுல இருக்க அல்சர் இருக்குதானே அதை கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கும் இந்த பிவேக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹேரை நல்லா சாஃப்டா வச்சுக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்றாங்க. அது இல்லாம இந்த வேக்ஸை வச்சு மெழுகு கேண்டில் கிரியேட் பண்றாங்க. அந்த கேண்டில் பிவேக்ஸ் கேண்டில்னு விற்கிறாங்களாம். அதை நம்ம வீட்டுல பொருத்தி வைக்கும் போது நம்மளுக்கு இயற்கையான ஒரு நல்ல ஒரு வாசனை கிடைக்குதாம். அது இல்லாம வீட்டுல அது ஒரு நல்ல ஒரு சுத்தமான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மத்த நம்ம பத்தி பொருத்தி வைப்போம், எல்லாருக்கும் அது ஒத்துக்காது தானே. ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இருமலை கொடுக்கும். ஆனா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிளசண்டாவும் இருக்கும், அதே நேரத்துல நல்லதும் கூட. இப்படி நிறைய இதோடைய பயன்கள் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். எப்படி தேனை மட்டும்தான் நம்ம யோசிச்சிருக்கோம், ஆனா தேன் கூட்டுக்கு இவ்வளவு பெரிய பயன்கள் இருக்குங்கிறதுக்காக சொன்னது. யாரையும் அட்வர்டைஸ்மெண்ட்ல எனக்கு கொடுக்கல, நான் நம்மளுக்காக சொல்றதுதான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைராடா. அல்லாஹ் அவனுடைய கல்வியில நாலேஜ்ல அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இன்னும் பயனுள்ள செய்திகளை இந்த சமுதாயத்துக்கும் உனக்கும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு கொடுக்கட்டும், உன்னுடைய சந்ததிகள் கொடுக்கட்டும். இதமா கேட்கக்கூடிய எல்லாரும் படிச்ச ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய ஒவ்வொரு கல்வியையும் பயனுள்ள வகையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி கொடுக்கட்டும். யா அல்லாஹ், நீ படைச்ச கல்வி அல்லாஹ், நீ கொடுத்த அறிவு அல்லாஹ், யாழ்லா நீ படிச்ச மனுஷன் நாங்க யாழ்லா எங்கள் ஒவ்வொருவரையும் நீ எந்த நோக்கத்துக்கு படைச்சையோ ரப்பே அந்த நோக்கத்தை அழகான முறையில நிறைவேற்றக்கூடியவர்களாக இந்த பூமியில் எங்களுடைய காலடி தடங்களை பதித்து விட்டு செல்லக்கூடிய மக்களாக யாழ்லா எங்களை ஹலீஃபாக்களாக எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நீ ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். யாருக்கும் எதுவும் கேள்விகள் எதுவும் ஷேர் பண்றீங்களா? இன்னைக்குரிய லெசன் வெறும் நம்ம இந்த மெழுக பாக்குறது மட்டும்தான். அதுல இருக்கக்கூடிய அந்த பயன்கள், படிப்பினைகள்
யாருக்கு எதுவும் தோணுதா? சொல்றதா இருந்தா சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எதையுமே நான் வீணுக்கு படைக்கலைங்கிறான். இந்த தேன் கூட்டுல கூட இவ்ளோ பயன்கள் இருக்குதாங்கிறது எனக்கு இப்பதான் ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு செய்தியா ஒரு விஷயமா அல்ஹம்துலில்லாஹ் நான் பாக்குறேன். நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. 3000 ஆண்டுகள் வந்து எடுத்தாலும் வந்து அது அப்படியே தூய தன்மையோட அதோட குணம் மாறாம இருக்கும்டா. இருக்கு. ஆஹ் அப்படி இல்லாம இதே நம்ம சூரா முஹம்மதுல வந்து இரையச்சமுடையோருக்கு வந்து வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தோட தன்மைகள்ல வந்து ஒரு 4 ஆறுகள் ஓடுது அப்படின்னு நான் ஆமா படிச்சேமா. அதுல இந்த ஆமா தேனாரும் அது ஆமா வந்து தூய தூய ஆமா தேனார்கள்னு அதை வந்து குறிப்பிடுறாங்க பாருங்களேன். ஆமா அந்த அந்த மாதிரி நம்மளுக்கு சொர்க்கத்துல வந்து 4 ஆறுகள்ல இந்த தேனாரும் ஒண்ணு வந்து இடம்பெற்றிருக்கு இருக்கு பாருங்களேன். இருக்கு அப்படின்னா அப்ப பாத்துக்கோங்க. அது எவ்வளவு அப்ப பெரிய பாருங்க, விஷயம் இது. அல்லாஹ் நல்லா சொர்க்கத்துல துனியாவிலேயே நம்மளுக்கு அந்த தேனை கொடுத்து சொர்க்கத்திலயும் நம்மளுக்கு ஆஹ் அந்த தேனார ஒன்று பண்ணியிருக்கானா அதோட அதோட தன்மைய இம்பார்ட்டன்ட் அப்ப பாருங்க. எவ்வளவா இருக்கும். ஆஹ் அதே மாதிரி இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மாதுளை கனி. மாதுளையிலயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அது சொர்க்கத்தின் கனியில ஒண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி மாதிரி நிறைய இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயங்களை நமக்கு இங்க துனியாவுல கொடுத்திருக்கான். அப்போதான் அவங்க போய் சொல்லுவோமா, இது அங்க மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லுவோமா. ஆனாலும் அதுக்கான டேஸ்ட்லயும் வித்தியாசமா இருக்குமா. அதோடைய கலர் இதுல எல்லாத்துலயும் டிஃப்ரெண்டா இருக்குமா. ஆனா அது மாதிரியே இருக்குன்னு சொல்லுவோமா. அது அல்லாஹ் தஆலா மத்த இதுகளுக்கும் நிறைய விஷயங்களை சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.